வேலை சொல்லு கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க படிச்சு விழவில்லைன்னா 7 வராது லக்னத்துக்கு. புரிஞ்சுங்க உங்களுக்கு? இது நம்ம ஜாதகத்துல இதை அழிஞ்சு நம்ம வாழ்ந்துக்கணும். அது மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்குதுங்க எங்க வீட்டுக்காரமா செவ்வாய். இப்ப செவ்வாய் என்னாச்சுங்க, என் லக்னாதிபதி நட்சத்திரம் வாங்கிடுச்சு, 2க்கு கனெக்ட் ஆயிடுச்சுங்களா. இந்த ஜென்மத்துல இந்த மனைவியோட தான் வாழறது விதி. நான் வச்சுக்கலாம் என்னோட லக்னாதிபதி யாரு, அது எந்த நட்சத்திரம் வாங்கி இருக்காங்க, அவ்வளவுதான். இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஒரு 100 வருஷம் நம்ம வாழ போறோம்னா 100 வருஷம் அர்ச்சனை பண்ண போது அதுக்கு சேர்த்து அர்ச்சனை கட்ட பிரச்சனை முடிஞ்சது. இல்லாத பிரச்சனை. கரெக்டுங்களா ஐயா? சார் எனக்கு ஒரு டவுட். இந்த யூடியூப உங்க வைஃப் பாப்பாங்க சார்? எங்க வீட்டுக்காரம்மா கிட்டயே நான் டெய்லி தான் சொல்றேன். எங்க வீட்டுக்காரம்மா யூடியூப்ல பார்த்தாங்க சார். அது நீங்க கணவன் மனைவியே சொல்றீங்க சார். கருத்தரங்கத்துல சொல்றீங்க அடி வாங்க சார். உதாரணத்துக்கு ஜாதகம் வேணும்னா எங்க வீட்டுக்காரம்மா ஜாதகம் தானே இருக்கு. நீ இன்னொருத்தர் சொன்னீங்கன்னா எப்படி நீங்க எப்படி என் பொண்டாட்டி ஒரு பிரச்சனை சொல்லலாம்னா உனக்கு என்ன பிரச்சனை கேட்பாங்கல்ல சார். என்னைக்குமே நம்ம ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்ப என்னோட ஜாதகத்துல லக்னம் வந்து கேட்ட நட்சத்திரம் நிக்குது. எப்படி லக்னம் வந்து கேட்ட நிக்குது. கேட்ட யாருடைய நட்சத்திரம்? திருச்சியில இருந்து எத்தனை பேர்? அப்புறம் எப்ப தாய்மாமனுக்கு போனாலும் நீங்க அவமானப்படுத்துவார். எப்படி இப்ப தாய் மாமா இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் நான் கிளாஸ்ல எடுக்கிறேன், கொரோனாவில் இறந்துட்டாரு. புரிஞ்சுங்களா? தாய் மாமா இருக்கிற வரைக்கும் லக்னம் வேலை செய்வீங்க. அவர் இறந்து 2 வருஷம் ஆகுது, கொரோனாவில் காலம் வைத்தாரு. அப்ப என்னுடைய லக்னம் கேட்ட கிடைக்கிறது புதன், அது 8 குறைவது, அது 8ஆம் இடம் என்பது அவமானம். அப்ப என் லக்னத்துல உட்கார்ந்து மாமன் இருக்கிற வரைக்கும் எனக்கு பேசுற தொடர்பே இல்லை. அந்த மாமன் அவர் காலமானதுக்கு அப்புறம் புதன் வந்து படிப்பு தொழில் ஜாதகம் ஜோதிட சொல்றாங்க. இது வரைக்கும் இல்ல. ஐங்கரன் ஜோசியத்துல ஐயாவுடைய ஒரு வகுப்பு, நம்ம கோயம்புத்தூர்ல ஜோதிட குடும்ப நல சங்கங்கிற ஒரு வகுப்பு, 3வது நம்ம ஐயா நாமக்கல்ல நம்ம ஐங்கர் ஐயா சிவகுமார் ஐயா வந்து இதுக்கு அனுமதி கொடுத்தனால இது ஒரு வகுப்பு. 3 வகுப்பு நாங்க ஐயா இப்ப நான் எடுத்திருக்கேன். 30 வருஷம் ஜோசியர். ஆனா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஜோசியை நான் பேசுவேன், நான் கிளாஸ் எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. என்னமோ நம்ம உங்களில் திருவள்ளுவர் குலத்துல பிறந்ததுனால நான் 13 வயசுல இருந்தே நிறைய அனுபவங்களை கத்து கொஞ்சம் யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருந்தேன். இதை மக்கள் பிடிச்சு போய் அவங்க நம்ம ஐங்கர் ஜோசியில் அவங்க அம்மா தான் பார்த்துட்டு அந்த மீட்டிங் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளவு தூரம் பேசுறீங்களே எங்க எடுத்து வாங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் நீங்க பெரியவங்கம்மா, நீங்க கூப்பிடுறீங்க. இந்த ஜோதிட கலை காசு பணத்துக்காக நான் என்னைக்கு வரமாட்டேன், சும்மா கூப்பிடுங்க நான் வரணும்னு சொன்னேன். ஏன்னா ஜோதிடர்களுக்கு தச்சனைகள் இல்லாம ஜோதிடம் சொல்லணும்னு அந்த காலத்தை சொல்லி வச்சுக்கிறாங்க. வயிற்று கலவா 4 இட்லி சாப்பிட்டாலும் 4 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 4 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது. அப்புறம் எதுக்கு காசு? ஆண்டவன் ஏதோ ஒரு வழியில நம்மளுக்கு கொடுப்பான். ஆனா ஜோதிடர்கள்கிட்ட போய் நாம முதல் இப்பதான் வளர்ந்து வர்றேன், இப்ப போய் நம்ம காசு கிரையம் பண்ணக்கூடாது. நீங்க கூப்பிடுங்க, நம்ம அன்புக்காக வர அப்படின்னு எனக்கு ஒரு வஸ்திரம் வச்சு கொடுக்குறாங்க, அது எவ்வளவு சந்தோஷம். ஒரு நாள் அவங்க நினைச்சு நான் போட்டுக்குவேன், அது போதும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த கலை வளரணும். சிவமாயிரத்து ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு தெரிஞ்ச விஷயத்துல நான் சொல்லிக் கொடுத்து போனாரு அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஆத்மா வாழ்த்து பண்ணலாம். அப்போ உங்க ஜாதகத்துல நான் வந்து இப்ப அவர் 5 நரசிம்மர் கோயில் புண்ணியம் கிடைச்சது. ஆஞ்சநேயர்ல வடமாலை சாப்பிட்டு இருந்தாங்க, உளுந்து வடை சாப்பிட்டு. நீங்க கீழே போய் அடிக்கடி தடிக்கி உளுந்துறன்னு சொன்னா அப்போ உளுந்து வடையில கோர்த்து உளுந்து பிளஸ் உளுந்து, நான் உளுந்து எந்திரிச்சேன்னு சொல்றது பதிலா உழுதாம இருக்கணும்னா அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு வடமாலை வாங்கி சாப்பிட்டுனா அடிக்கடி கீழே விழுக மாட்டாங்க. அதை உளுந்து வடை செய்யுங்க அப்படின்னு ஒரு பரிகாரம் எடுத்துட்டு வந்தேன். அது பேரு இங்கிலீஷ்ல சீடி வடையா, சீடி வடை தாங்க. சீடி மாதிரி ஓடையா இருக்கு, உளுந்து வடையில ஓட்ட போட்டுருப்பீங்கல்ல, அந்த வடை செஞ்சு கொண்டு போய் சாமிக்கு சாப்பிட்டாங்கன்னா வயசான மரங்களை பாதிக்கப்பட்டோ இல்ல படியிலிருந்து விழுத்துறதோ அந்த உளுந்து எந்திரிக்கிறது உளுந்து வடையோட போயிடும் அந்த தோஷம். சரி, எல்லாருமே பரிகாரமாக நீங்க பாருங்க. நீங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா முதல்ல அவங்க எப்படி இருப்பாருன்னு பாருங்க. அவர் கால் மேல கால் போட்டு தருவாரு, அவர் கீசி நீக்கி தருவாரு அப்படின்னு அவருக்கு எந்த கவலையிலையும் நீங்களே நினைச்சுக்கோங்க. அவர் அப்படியே குறி விட்டாருன்னா என்ன சொல்ல போறாருன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனைக்கு நீங்களே முதல்ல முடிவு பண்ணுங்க. எட்டி பாப்பாரு, அதுல ஏதோ தெரியுதா தெரியல, நானும் பாப்பேன். எட்டி பாக்குறீங்க இல்ல, நீங்க கணிக்கிறது ஏதோ நீங்க ஒரு ஞானத்துல சொல்றீங்க,
அதனால எட்டி பாத்திரங்க பாரு. நானும் பார்ப்பேன். அவர் எட்டி எட்டி பார்ப்பாரு. ஏன்னா அவர் ஆர்வத்தோட இருக்காரு. அவருக்கு ஏதாவது 4 விஷயம் டக்குன்னு சொல்லணும். அப்ப அவர் வந்தோடனே ஆர்வமா அவர் கத்துக்கிறாரு அப்படின்னா அவரோட பிரச்சனை தீர்மானம் எட்டி பாக்குறாரு. ஒரு அசால்ட்டா அப்படி உட்காந்து முள்ள கிடைக்கிட்டு இல்லை. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஜாதகத்துல முதல் வரும்போது நான் என்ன பண்ண தெரியுங்களா, ஜாதக கட்டத்துல கோச்சாரத்துல சந்திரன் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு ஒரு சந்திரன் எங்க போகுதுன்னு சொன்னீங்க? அது எந்த ராசி வச்சுக்கலாம்? தனுசுல வச்சுக்கிட்டு அவரோட ஜாதகத்துல தனுசை எந்த கிரகமே பாக்கலீங்கன்னா அதுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. சும்மா நம்மள மறுபடியும் கொண்டு போறாங்க. ஐயா புரியுதா? சரி, என்ன புரியுது? தனுசு ராசியில சந்திரன் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இந்த சந்திரன் தான் இன்னைக்கு போய் அவரை கூட்டிட்டு வந்தது ஜோசி பார்க்க. அவரோட 9 கிரகமே தனுசை பார்க்கல. அப்ப எதுக்கு வந்துக்கிறாருன்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு நம்மள வருஷத்துக்கு வந்துக்கிறாரு. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். கைதட்டி பாத்தீங்களா? ஏதாவது ஒரு கிரகம் பார்க்க இல்லைங்களா? ஐயா ஒரு குரு பாக்குறதுல வைங்க. ஐயா குரு பாக்குறதுல வச்சுக்கங்க. ஐயா குரு பாக்குதுன்னா குருன்னா குழந்தையா? அப்பா குருன்னா குழந்தையா? அவர் குழந்தை பத்தி மட்டும் கேட்க வேற எந்த கேள்வியுமே இல்ல. நீங்க வேற எங்கேயுமே நீங்க போவாதீங்க சார். 9 கிரகத்துல எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு அந்த அன்னைக்கு போற சந்திரனை பாக்குதோ அந்த கேள்வி மட்டும்தான் கேட்கறதுக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு. வேற எதுக்கு வல்லவர்? நீங்களும் எச்ச தெரிய மாட்டேங்கிறீங்க. இன்றைய போச்சார் சார். இன்னைக்கு சந்திரன் தானே பிரபஞ்சத்தை போய் கூட்டிட்டு வந்திருக்குது. பிரபஞ்சம் இன்னைக்கு எங்க போயிட்டு தனுசுல போகுது. ஆல்ரெடி அவர் குரு மட்டும் தான் அவர் ஜாதகத்துல இருந்து பாக்குது. முதல்ல அவர் ஜாதகத்தை கனெக்ட் பண்ணுங்க. முதல்ல இன்னைக்கு சந்திரன் ஒரு முதல்ல ராசி கட்ட போடுங்க. ராசி கட்டத்துல இன்னைக்கு போற சந்திரன் தூக்கி தனுசுல போடுங்க. அவர் வாங்கிட்டு வந்த ஜாதகத்துல எல்லா கிரகத்தையும் கழிச்சு பாப்பீங்கல்ல. அப்ப தனுசை எந்த கிரகம் பாக்குதுன்னு பாருங்க. குரு மட்டும் பாக்குதுன்னா குழந்தை பத்தி மட்டும் கேள்வி. இப்ப புரியுதா இல்லையா? பிறப்பு ஜாதகத்துல இருக்கிறத இன்னைக்கு வந்து அவரோட ஆதங்கம் வந்து அவ்வளவுதான். இதே சனி பாக்குது. சனினா தொழில்காரங்க. தொழிலை பத்தி மட்டும்தான் அவர் கேட்க வந்திருக்கு. அது தொழில் பூர்வீகனா 5ஆவது போயிருவீங்க. அது பாவம் விட்டுருங்க. நீங்க கிரகத்தை குடிங்க. அதே வந்து புதன் பாக்குது. என் புள்ள எப்ப படிக்கும்? நல்லா படிக்குமா? பணம் கட்டலாமா? என் புள்ள ஏதாவது போன் பேசிக்கிட்டே இருக்குது, ஏதாவது மிஸ் ஆயிருமா? இந்த மாதிரி புரிஞ்சுங்களா? அதே வந்து சந்திரன் பாக்குது. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, தீராத நோய். நான் என்னைக்கு மருந்து நல்ல மருந்து கிடைக்கும்? எங்க அம்மா எப்ப குணமாவாங்க? இந்த கேள்விதான். பிறந்த கால சந்திரனை, கோச்சார சந்திரனை பிறந்த கால கிரகம் போய் எந்த பார்வை நோக்குதோ அந்த பார்வைதான் உங்களோட உண்மை. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒண்ணு தப்பே இல்லை. நான் போன மீட்டிங் நீங்க கூட சொன்னேன். இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருபவர்னு ஒரு போர்ல எழுதி வச்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கம்மா. இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் அப்படின்னு எழுதி வச்சு இன்னைக்கு வெரி குட். அதே இல்லைங்க, நம்ம பிறந்த கால கிரகம் இன்னைக்கு கோச்சார சந்திரனை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அதுக்கு 3 கிரகம் பாக்குறதுன்னா 3 கேள்வி கேட்பார். 2 கிரகம் பாக்குறதுன்னா 2 கேள்வி கேட்பார். 1 கிரகம் பார்க்க 1 கேள்வி தான் கேட்பார். அவருக்கு பிரச்சனையே ஒண்ணுதான். அவரே சொல்லிடுவாரு. எதுவுமே பார்க்கலைன்னா நீங்க நல்லா சொல்றேன்னு சொன்னாங்க, அதனால சும்மா உங்களை பாத்துட்டு போறேன்னு பண்றாங்க. நான் எனக்கு ரொம்ப வேலை இருக்குதுங்க, இன்னொரு பாக்கலாம் கையை கொடுத்துட்டு